இல்லம்மா, இதுக்கு மேலையும் அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நல்லவ வேஷம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. மீனாவுக்கு காலேஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அங்கதானே இருந்தாரு. உங்களை எங்க அம்மா எப்படிலாம் பேசினாங்க. அப்போ கொஞ்சமாச்சும் அசைஞ்சாரா? அப்படியே கல்லு மாதிரி நின்னாரு. சீ! வீட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறா. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா என்னமோ இதா அவ வீடு மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு முன்னாடி அவரடியே வந்து நிக்கிறா. மா, அவங்க 2 பேரும் ரொம்ப பாவம். தனியா இருக்காங்க. நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் பிரச்சனை வந்தா பேசுறாங்க. வேண்டாங்கற. இங்க இருக்கிறவங்க பேசி பேசி வர்ற பிரச்சனையே போது ரஜினி. நாமளும் இதெல்லாம் கடந்தானே வந்திருக்கோம். பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. இத பாரு ரஜினி, எனக்கு அவளை பிடிக்கல. அவ இங்க இருக்க கூடாது. இங்க பாருடி, இப்படி நல்ல வசதியான வீடு, வேளா வேலைக்கு சோறுன்னு நல்ல சொகுசா வாழ பழகிட்டா. அவ வேலையெல்லாம் தேடி போக மாட்டா. இங்க பாரு, கண்டவளுக்கெல்லாம் சமைச்சு போட்டு என்னால இருக்க முடியாது. சரிம்மா, அப்போ அவங்கள இந்த வீட்டுக்கு சமையல் வேலைக்கு வேணா வச்சுக்கலாம். மா, ரஜினி, என்னாச்சு? அக்கா ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே பத்மாமா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வாங்க ரஞ்சிதோ, வேணா ரஞ்சிதோ, வாங்க வந்து கேளுங்க. வாங்க ரஜினி, வெளியில வா. ஊர்ல போற எவ்வளையோ கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்கிட்டயே கத்தறியா நீ? சொல்லுடி, யார் இவ? எந்த நாட்டு மகாராணின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதான் சொன்னல, என்னோட கெஸ்ட்னு. ஹெல்ப் பண்றேன்னு கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க இங்க தான் இருப்பாங்க. என்ன ரஞ்சிதோ நீ? என் பொண்ணு மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவளை நல்லா வசியம் பண்ணி வச்சுட்டல. இருடி, நீ யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. நான் யாருன்னு இனிமே உனக்கு தெரியும். என்ன கமலா, கை நிறைய பையன் எடுத்துட்டு வர? கல்யாணத்துக்கு வாங்கின புடவை பிளவுஸ தைக்க கொடுத்துருந்தோம். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. வா வா. என்னடி சிரிச்சுக்கிட்டு வர? ஆமா, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுமா. இந்தாங்க பாருங்க. அப்பா இந்தாங்க பாருங்க. கரெக்டா இருக்குல்லம்மா? அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இல்லைனாலும் நீ என்ன ஒத்துக்குவா போற? நீ செய்யறதெல்லாம் சரி நினைச்சு தானே செஞ்சிட்டு இருக்க. என்னடா பழையபடி ஆரம்பிக்கிற? நீ சரின்னு சொன்னதுனால தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஐ, அது எப்படி? நான் வேண்டான்னு சொன்னப்ப நீ ஏன் கேட்கல? இங்க பாரு பார்த்திபா, பத்திரிக்கைலாம் அடிச்சு வந்துருச்சு. இந்த தேவையில்லாத பேச்சு பேசுறதெல்லாம் விட்டுரு, சொல்லிட்டேன். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பத்திரிக்கை வேணுமோ எடுத்துக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும் மட்டும் பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. டேய் மா, சொல்லு அனிதா. முத பத்திரிக்கைய ரஜினி குடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா. ஆமா அனிதா, எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல.
அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறா. நீ திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்தாத. மா, நான் அவளை எந்த கஷ்டமும் படுத்தல. சரி, நீங்க கோயிலுக்கு போய் பத்திரிக்கையை வச்சு கும்பிட்டு அப்படியே ரஜினி கொடுத்துட்டு வந்துருங்க, சரியா? மீன் குழம்புனா திவ்யாக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ காலையில இருந்து அவ ஞாபகமாவே இருக்குமா. கொஞ்சம் எடுத்து வச்சு அப்புறம் முருளைட்ட கூட கொடுத்து விடலாம். ஆனா இந்த அண்ணி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரிலாம் இருப்பாங்க. ஆமாமா, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ நம்ம கிட்ட வந்து கத்துவா. ஆமா, ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல நல்ல சாப்பாடு வாசம் வருது. அது வாமா ராதிகா, மாப்பிள்ளை வரலையா? மீட்டிங் இருக்கா, நைட் ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருப்பா. சரிம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது எப்படிதான் மூக்குல வேர்க்குமோ தெரியல. வந்துட்டா மொத்தத்தையும் கெடுக்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் நடிக்கிறத பாரு. ஒன்னா நம்பர் தில்லாலங்கடிக்க ரெண்டும். அம்மா, என்னங்க போட்ட சண்டையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் வந்துட்டீங்களா? இல்லம்மா, ரஜினிய பார்க்க வந்தோம். ஏன் என் கல்யாணத்துக்கு பார்த்திபன் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு இப்ப ரஜினி அக்காவை வேலை வாங்கி கழிக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. ரஜினி இருக்காளா? இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இவளால சும்மாவே இருக்க முடியாது. இந்த வீட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது முந்திரி கொட்டை மாதிரி. அம்மா, அப்பா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ரஜினி சொல்லுங்கம்மா. இல்ல, பார்த்திபன் கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. கோயில்ல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு நேரா இங்கதான் வரோம்.